அனைவருக்கும் வணக்கம். கல்வித்துறை கரூர் மாவட்டத்தில் வேலாயுதம்பாளையம் அடுத்த தோட்டக்குறிச்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டிடம் இல்லாமல் சமுதாய கூடத்தில் இயங்கக்கூடிய அவலமான நிலை இன்றைக்கி காணப்படுது. கட்டிடம் இடிந்து போய் 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 வருஷமாக சமுதாய கூடத்தில் அரசு பள்ளி இயங்குகிறது. இது கடந்த 1962ஆம் ஆண்டு டிஎம் நல்லசாமி சட்டமன்ற உறுப்பினரால் கட்டப்பட்டது. அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இப்பள்ளியை திறந்து வச்சிருக்காரு. 1962 துவக்கப்பள்ளியை ஆரம்பித்து அடுத்து நடுநிலைப் பள்ளியாகி 1999 உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு உள்ளது. இந்த பள்ளிக்கூடம் கட்டடம் இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டடம் டேமேஜ் ஆகவும் இடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் கட்டடமே கட்டலை. பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்தோம், மாணவர்கள் கோரிக்கை கொடுத்தோம். ஏன் சாலை மறியல் போராட்டம் நடத்தியும் கட்டடம் இதுவரைக்கும் கட்டி கொடுக்கல. அதற்கு மாவட்ட கல்வி அலுவலரை கேட்டால் இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக கட்டித்தருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னே பெற்றோர் ஆசிரியர் கழக ஒரு பொதுக்கூட்டம். அப்போ முதல்வர் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்துடைய பொற்காலம், கல்வித்துறையின் காலம் பொற்காலம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்லுறதுன்னு தெரியல. ஒரு கட்டிடமே இல்லை, ஒரு அடிப்படை வசதி, கழிப்பறை வசதி கிடையாது, விளையாட்டு மைதானம் கிடையாது, டேபிள் பெஞ்சு கூட கிடையாது. தோட்டக்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100% மாணவர்கள் படித்தார்கள். இன்னைக்கு 60% குறைஞ்சிருச்சு. ஏன்னா எந்த வசதியுமே இல்லை. இது மாதிரி தோட்டக்குறிச்சி வேலாயுதம்பாளையத்தில் உள்ள தோட்டக்குறிச்சி மட்டும் இல்லை, தமிழகத்தில் ஒரு சில பச்சைமலையில் கூட இப்போ கல்வித்துறை அமைச்சர் கட்டிடமே இல்லைங்க, மரத்தடியில் வச்சு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தராங்க. இன்னமும் ஏகப்பட்ட அரசு பள்ளிகளில் கழிப்பறை வசதி கிடையாது, விளையாட்டு மைதானம் கிடையாது. இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. பிஎம்சி நிதி என்ன ஆச்சுன்னு மாநில தலைவர் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, நேற்று வரைக்கும் கருப்பு டப்பாவை தூக்கிக்கிட்டு ஹிந்தி மொழியை அழிக்கிறேன்ட்டு அலைஞ்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் பருப்பு வேகலை. இனிமேல் அது ஆகாது. உடனே முதல்வர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ புதுசாக தொகுதி மறுசீரமைப்பு. ஏன்னா ஒன்றை மூடி முறைக்கு இன்னொன்று கிளப்பி விடுறது தானே இவங்க திராவிட மாடல் ஆட்சி. இப்போ தொகுதியுடைய மறுசீரமைப்பு 39 தொகுதி இருக்குது, அதை குறைக்க பார்க்குறாங்க. எந்த அறிவிப்புமே வரல, எந்த ஒரு அறிவிப்புமே இது வரல. உடனே மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், 45 கட்சி சேர்ந்து கூட்டமாக. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட 11 கட்சி தான் இருக்குது. இதில் 45 கட்சி எதுன்னு தெரியல. ஜாதி கட்சி, மத கட்சிலாம் சேர்த்துருப்பாராட்டுக்கு. இப்படி ஏதோ ஒன்று தமிழகத்தில் ஏதோ ஒன்று மறைக்க இன்னொன்று பூகம்பமாக கிளப்புறது தான் இந்த திராவிட மாடல் அரசுடைய லட்சணம். நன்றி.